தமிழ் வெண்பாவின் மூங்கிலிலை காடுகள். அத்தியாயம் 5. மணிமாறனின் சிந்தனை முழுவதும் அந்த வழக்கை பற்றிய எண்ணமே உலா வந்து கொண்டிருந்தது. அவனேதான் இந்த வழக்கின் பொறுப்பை கேட்டு வாங்கியிருந்தான். நேற்றைக்கு முன்தினம்தான் இந்த வழக்கின் பொறுப்பு அவனின் கைகளுக்கு வந்ததென்றாலும் இந்த வழக்கை பற்றிய அத்தனை தகவலும் அவனுக்கு அத்துப்படி. கொடியுடன் சேர்த்து இன்னும் 3 இளம் பெண்கள் மர்மமான முறையில் இறந்திருந்தனர். அதில் அவன் பணிபுரியும் பகுதியைச் சேர்ந்த பெண்ணும் ஒருத்தி. அதனாலேயே இதன் பொறுப்பை அவன் கேட்டு வாங்கியிருந்தான். இந்த அத்தனை கொலைகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் என்பது அவனின் யூகம். ஆம், இது அத்தனையும் கொலைகள்தான் என்ற முடிவுக்கு அவன் எப்போதோ வந்துவிட்டான். இது தொடர் கொலைகளாக இருக்க வேண்டும் என்பது அவனின் அனுமானம். ஆனால் இந்த கொலைகளை இணைக்கும் மைய புள்ளியை, கொலைக்கான காரணத்தை அவனால் யூகிக்க கூட முடியவில்லை. இறந்தவர்கள் அத்தனை பேரும் திருமணமாகாத இளம் பெண்கள் என்பதை தவிர அவர்களுக்கிடையே வேறு எந்த ஒற்றுமையும் இல்லை. அடுத்து எங்க சார் போகட்டும் என்ற ஓட்டுநரின் குரல் அவன் சிந்தனையை கலைத்தது. இதே ஊர்ல பிரபாகரன் ஒரு பையன் இருக்கானா, அவன் வீடு எதுன்னு கேட்டு விசாரிச்சு அங்க போங்க மருது என்ற மணிமாறன் கண்களை மூடி இருக்கையில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அடுத்த கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, சார் இந்த வீடுதான் சார் என மருது சத்தமாய் அழைக்கவும் கண்களை திறந்து ஒரு சின்ன தலையசைப்புடன் வண்டியிலிருந்து இறங்கி கொண்டான். அவன் வீட்டிற்குள் நுழையும் முன்னமே கண்டுகொண்ட அந்த மனிதர் பதற்றமாய் வாசலுக்கு ஓடி வந்து, என்ன சார், எதுவும் பிரச்சனைங்களா? நம்ம வீடு தேடி வந்திருக்கீங்க? இந்த பையன் ஊருக்குள்ள திரும்ப எதுவும் உரண்டை இழுத்துட்டு வந்துட்டானா என்றார் தனியாத பதற்றத்துடன். அநேகமாக அவர் பிரபாகரன் தந்தையாக இருக்க வேண்டும். அவரின் பதட்ட குரலில் உள்ளே இருந்து அவரின் மனைவி எட்டி பார்ப்பதும் தெரிந்தது. ஏன், ஏதாவது பிரச்சனைனாதான் போலீஸ் வரணுமா? விசாரிக்கலாம் வரக்கூடாதா என்றான் சின்ன சிரிப்போடு மணிமாறன். அவரின் பதற்றம் குறைத்து இயல்பு நிலைக்கு திருப்ப வேண்டிய அந்த புன்னகை. உட்காரலாம் தானே என்றபடியே அங்கிருந்த பிரம்பு நாற்காலியில் அமர்ந்தவன் அவரையும் அமரும்படி கை காட்டினான். முகத்தில் முத்து முத்தாய் துளிர்த்து விட்ட வியர்வையை துண்டால் ஒற்றி எடுத்தபடியே அவனுக்கு எதிரில் அமர்ந்தார் அவர். உங்க பையன் பிரபாகரன் எங்க என்றான் வீடெங்கிலும் பார்வையை ஓட்டியபடியே அழுத்த குரலில் மணிமாறன். அவன் வீட்டுல இல்லைங்களே சார் என்றார் அவர். அதான் பார்த்தாலே தெரியுது, எங்க உங்க பையன் தான் கேக்குறான் என்றான் கூர்மையாய் அவரை பார்த்தபடியே. அது தெரிஞ்சதுன்னா நானே அவனை 4 சாத்து சாத்தி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட மாட்டேனுங்களா சார்? தின்னுட்டு பொதிமாட்டு காளையாட்டம் வீட்டுக்கு அடங்காம சோக்காளி பயல்களோட எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்தே 2 நாள் ஆகுது சார் என்றவர் தயங்கி, ஆமா, அவனை எதுக்கு சார் நீங்க தேடுறீங்க என்றார் இறங்கிவிட்ட சின்ன குரலில். சொல்லத்தானே வந்திருக்கேன். 2 நாளைக்கு முன்ன இறந்து போனாங்களே கொடிமுல்லை, அவங்கள உங்களுக்கு தெரியுமா என்றான் மணிமாறன். தெரியாம என்னங்க, பெரியய்யா பொண்ணு யாருக்காவது தெரியாம இருக்குங்களா? பொண்ணுங்கதான் அவரோட உயிரே. அவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாம். எப்படித்தான் இதை அந்த மனுஷன் தாங்கிக்க போறாரோ. நல்லவங்களதான் கடவுள் அதிகமா சோதிக்கிறான் என்றார் ஆற்றாமையுடன் அந்த மனிதர். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், கொடிமுல்லையும் உங்க பையனும் காதலிச்சாங்களாமே, அது தெரியுமா என்றான். அடியாத்தி, இது என்ன புது பொருளியாவுல இருக்குது? நம்ம பிள்ளைக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்துவானே தவிர இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க என்றார் பதறிக்கொண்டு அவர். காதல் ஒன்னும் அவ்வளவு பெரிய கெட்ட பழக்கம் இல்லையே, எதுக்காக இப்படி பதறீங்க என்றான் இலகுவாய் மணிமாறன். அது நல்லதோ கெட்டதோ நம்ம குடும்பத்துக்கு ஆவாதுங்க என்றார் விரைப்பாய் அவர். சரி விடுங்க, பிரபாகரன் வந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க என்றவன் கிளம்பி விட்டான். அவன் முதலில் விசாரித்ததே கொடியின் வீட்டில்தான். இனிதான் அடுத்தடுத்த இடங்களில் விசாரிக்க வேண்டும். வெளியே வந்தவனிடம், சார் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டுட்டுங்களா என்றார் மருது. இல்ல மருது, அந்த பொண்ணு இறந்த ஸ்பாட்டுக்கு வண்டியை விடுங்க என்றவன் வண்டியில் ஏறி மீண்டும் கண்களை மூடி ஆழ்ந்த சிந்தனையில் அமிழ்ந்து விட்டான். கவனமா வரக்கூடாதா ஆதி? இன்னும் வீட்டுக்கு கூட தகவல் சொல்லலன்னு சொல்றீங்க. முதல்ல போன் பண்ணி அத்தைக்கு விஷயத்த சொல்லுங்க. ஆதியின் கையை பற்றியபடியே அருகில் அமர்ந்திருந்தவள் இத்தோடு இதையே 50வது முறையாக சொல்லிவிட்டாள். தெரிஞ்சுதான் பேசுறியாமுல்ல, இங்க வர முன்னமே அவ்வளவு சண்டை. ஒருவேளை நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வச்சிருந்தா நல்லபடியா வந்து சேர்ந்திருப்பனோ என்னவோ என்றான் சலிப்பும் எரிச்சலுமாய் ஆதி. எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை இல்லைனாலும் மாமாட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல என கெஞ்சலாய் கேட்டாள் முல்லை. ஐயோ முல்லை, இது சாதாரண பிராக்சர் தான்.
1 வீக் ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும். வண்டிக்கு தான் டேமேஜ் அதிகம். இப்ப போய் இத சொன்னா இத வச்சே கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு பாப்பாங்க. பேசாம கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. யாராவது ஒருத்தவங்க வரணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இல்லைன்னா உனக்கே தகவல் சொல்லியிருக்க மாட்டேனா என அதட்டலாய் சொன்னவன் கண்களை மூடி படுக்கையில் சாய்ந்து கொண்டான். பெரிதாக அவனுக்கு அடி ஒன்றும் இல்லை. ஆங்காங்கே சின்ன சின்ன கீறல்களும் உள்காயங்களும் தான். கால் மட்டும் எழுந்து நடமாட முடியாதபடி பிசகி இருந்தது. இன்னும் சில நாட்களில் சரியாகிவிடும் தான். ஆனால் அதை பெற்றோரிடம் சொல்லாமல் இருப்பது சரியில்லையே. அதுவும் உமாவுக்கு தெரிந்தால் நிச்சயம் ஒரு பூகம்பமே வெடிக்கும். அதற்காக மறைத்தால் மட்டும் எல்லாம் சரியாகி விடுமா என்ற எண்ணம் தோன்ற எழுந்து வெளியே வந்தவள் ஆதியின் தந்தைக்கு அழைத்து விட்டாள். ஹலோ என சற்றே தயக்கமாய் ஆரம்பித்தார் அவர். இப்படி ஒரு நிலையில் அவர்களை எல்லாம் தனித்து தவிக்க விட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவருக்கும் இருக்கத்தான் செய்தது. ஹலோ மாமா, நான் முல்லை பேசுறேன் என்றாள் அவள். இப்ப எப்படிமா இருக்க? காய்ச்சல் பரவாயில்லையா? ஆதி அங்கதாம்மா கிளம்பி வந்தான். வீட்டுக்கு வந்துட்டானா? நாங்களும் வரலான்னு தான் இருந்தோம், முடியல. தப்பா நினைச்சுக்க வேண்டாம் என்றார் தன்மையாக. அதனால என்ன மாமா? பரவாயில்ல. ஆதி அது ஆதிக்கு வர வழியில சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கால்ல மட்டும் சின்னதா ஒரு பிராக்சர். நான் அவங்க கூட தானம்மா இருக்கேன். நீங்க பயப்படாதீங்க. பயந்து விடக்கூடாது என அவள் யோசித்து யோசித்து பேசியிருக்க அப்படியும் அந்த மனிதருக்கு திக்கென்றுதான் இருந்தது. சரிம்மா, நீ கூடவே இருந்து ஆதிய பாத்துக்கோ. நான் அப்புறமா ஆதிக்கு பேசுறேன் என்றவர் அந்த நிமிடத்தில் கூட தானும் அங்கே கிளம்பி வருகிறேன் என சொல்லவில்லை. அதற்கு காரணம் உமாவென்று அவளுக்கும் தெரிந்துதான் இருந்தது. சரி மாமா என கேட்டுக்கொண்டாள் அவள். அப்புறம் உமா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நானே நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன் என்றார் அவர் தயங்கி. முல்லை சரி என்றதும் இன்னும் சில நிமிடங்கள் பேசி வைத்து விட்டார். மனமெங்கும் சலன அலைகள் எழுந்தபடி இருக்க அமைதியாக பூஜை அறையில் சென்று அமர்ந்து விட்டார் அவர். இப்படியாக மனம் சஞ்சலப்படும் நேரங்களில் எப்போதுமே இறைவனின் தாழ் படிந்து விடுவது அவரின் வழக்கம். இன்று ஏனோ அவரின் உள்மனம் இத்தோடு இது முடிந்து விடாது என உறக்க கூறிக்கொண்டே இருந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஆதியை வீட்டுக்கு கிளம்பி விடலாம் என சொல்ல சிவமும் முல்லையும் அவனை இல்லம் அழைத்து வந்தனர். திடீரென அவனை அங்கே பார்க்கவும் சொக்கலிங்கம் அதிர்ந்துதான் போனார். நீங்க நீங்க இங்க எப்படி? அடிவேறுபட்டிருக்கு போல இருக்கே என்றபடியே அவர் வேகமாய் ஆதியை நெருங்கி வர அவரை முறைத்து பார்த்தாள் முல்லை. அவளின் பார்வையில் 2 அடிகள் தள்ளியே நின்று கொண்டார் அவர். இல்ல, முல்லை கூட நீங்க வரேன்னு சொல்லல, அதான் தப்பா எடுத்துக்காதீங்க என்றார் அவர் அவசரமாய். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, வர வழியில சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். முல்லைக்கு கூட நான் வர்றது தெரியாது, அதனாலதான் சொல்லி இருக்க மாட்டா என்றபடியே கண்களாலேயே அவரை அரவணைத்து ஆறுதல் சொல்ல முயன்றான் அவன். நியாயப்படிக்கு பார்த்தால் அவன்தானே அவரிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். ஓ சரிங்க தம்பி, நீங்க போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க என்றவர் வெளியே கிளம்பி விட்டார். சொக்கலிங்கத்திற்கும் பெரிதாய் இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. காதல் என்றாலே காத தூரம் ஓடுபவர் அவர். அதிலும் ஜாதி பற்று அதிகம். எத்தனையோ காதல்கள் அவரின் ஜாதி பற்றால் இந்த கிராமத்தில் பிரிந்திருக்கிறது. பிரபாகரனின் தந்தை பதறி பயந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். அதே எதிர்ப்பை முல்லையின் திருமணத்திற்கும் காட்ட, நீங்க ஒண்ணு என் அப்பா இல்ல, அதனால என் கல்யாணத்தை பத்தி நீங்க முடிவு பண்ண வேண்டாம் என்ற முல்லையின் வார்த்தைகளில் அப்படியே அந்த பேச்சை நிறுத்தி கொண்டார். முல்லையிடமும் தன்னை சேர்ந்தவர்களிடமும் நிறுத்திக் கொண்டாரே தவிர ஆதியின் குடும்பத்திடம் இல்லை. முல்லையின் நிச்சயதார்த்தத்தின் போதே பலமுறை தங்கள் ஜாதிதான் உயர்ந்தது என நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்க, உமா இந்த திருமணத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என நினைக்க அதுவும் ஒரு காரணமாகி போனது. ஆதிக்கு உணவு கொடுத்து தானும் உண்டு முடித்தாள் முல்லை. அவளிடமும் காய்ச்சலின் வீரியம் மிச்சம் இருக்க பார்வதியை ஆதிக்கு தேவையானதை செய்ய சொன்னவள் மீண்டும் அறைக்குள் வந்து படுத்துக் கொண்டாள். மனதின் சோர்வும் உடலின் சோர்வும் ஒருங்கே அவளை படுத்த கூடவே மாத்திரையின் வீரியமும் சேர்ந்து கொண்டது. அடுத்த சில நிமிடங்களிலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தாள் அவள். அமைதியான நீண்ட நேர உறக்கம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த மனதிற்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிட்டியது போல அப்படி ஒரு நிம்மதியான உறக்கம். ஒருவேளை தன்னவன் அருகில் இருக்கிறான் என்பதால் உண்டான நிம்மதியாகவும் இருக்கலாம். மீண்டும் அவள் எழுந்தபோது மதியம் 3 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. குளித்து தயாராகி கீழே செல்ல ஆதி சாப்பிட்டு விட்டு மாத்திரையின் உதவியுடன் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான். ஆதியை ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு அவளுமே சாப்பிட்டு மீண்டும் அதே அறைக்கு வந்து விட்டாள். ஆனால் இம்முறை உறக்கம் வரும் போல் தெரியவில்லை. அறையின் ஒவ்வொரு இடமாக பார்வையை பதிக்க 3/4 இடத்தை ஆக்கிரமித்திருந்தது முல்லையுடனான கொடியின் நினைவு சின்னங்கள் தான்.
மேலெலும்பிய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அதை வலிய விட்டபடியே கண்களை மறைக்கும் கண்ணீரோடு அந்த அறையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள் முல்லை. கொடிக்கும் முல்லைக்குமான பந்தத்தை ஒற்றை சொல்லில் அடக்கிவிட முடியாது. அக்கா தங்கை உறவென்பதா, தாய் செய் உறவென்பதா, இல்லை உற்ற தோழியர் என்பதா, அனைத்தையுமே உள்ளடக்கிய அற்புதமான உறவு அது. இறப்பதற்கு முந்தைய இரவு கூட அத்தனை சந்தோஷமாய் துள்ளலுடன் தானே பேசினாள். அவளிடம் உறங்கப் போவதாய் கூட சொன்னாலே இருக்க, அதன் பிறகு எதற்காக அவள் மூங்கில் காட்டிற்கு சென்றாள்? உடம்பில் காயங்களே இல்லை என்றால் எப்படி அவள் இறந்திருக்க கூடும்? மணிமாறன் சொல்வதையெல்லாம் வைத்து பார்த்தால் இது கொலை போல் அல்லவா தெரிகிறது. கள்ளம் கபடமில்லாத இல்லை போல் பழகும் அவளை யாருக்காவது கொலை செய்ய மனம் வருமா? விடை தெரியா வினாதான். ஒருவேளை செய்திகளிலும் படங்களிலும் மட்டுமே காட்டப்படுவதைப் போல சைக்கோ கொலைக்காரனாக இருக்குமோ? எப்படி இருந்தால் என்ன, இன்று அவளோடு கொடி இல்லை, அதுதானே நிதர்சனம். ஆனால் அதற்கு காரணமானவன் நிம்மதியாய்தானே இந்த உலகில் உலாவிக் கொண்டிருப்பான். கூடாது, நிம்மதியாய் அவன் வாழவே கூடாது. அவனுக்கு எப்படியாவது தண்டனை பெற்று தந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் நொடிக்கு நொடி அவளின் உள்ளத்தில் வலுப்பெற்றுக் கொண்டே இருந்தது. கொடியின் அறையில் தேடினால் சின்னதாய் ஒரு துருப்பாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அந்த அறையில் ஒரு இன்ச் விடாமல் தேடினாள் அவள். தடயம் என்று பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை. சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டுமாய் அந்த அறையில் அவள் தேட அந்த பெரிய புத்தக அலமாரி கண்ணில் பட்டது. அதில் கூட அவள் தேடி பார்த்தால்தான். ஆனால் இருக்கும் எல்லா புத்தகங்களிலும் தேடவில்லை. அங்கேயே ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அமர்ந்து கொண்டவள் ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து ஒவ்வொரு பக்கமாக திறந்து தேடத் தொடங்கினாள். இளங்கலை தமிழ் படித்திருந்த கொடிக்கு நாவல்கள் என்றால் அத்தனை இஷ்டம். அதிலும் கல்கியின் எழுத்துக்கள் என்றால் கொள்ளை பிரியம். அந்த ஊரில் 18 நிரம்பினாலே திருமணத்தை முடித்து விடுவர். பெரிதாக யாரும் கல்லூரியை தொடர முடிந்ததில்லை. கொடியின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் 25 வயதிற்கு மேல்தான் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டனர். அதில் அதிக நம்பிக்கை கொண்ட சொக்கலிங்கமும் மகளின் திருமணத்தை தள்ளி போட்டார். திருமணம் செய்து வைக்கவில்லை என்றாலும் படிக்கவும் அனுப்ப முடியாது என்றவரை முல்லைதான் சமாளித்து கொடியை அருகில் இருந்த அரசு கல்லூரி ஒன்றில் சேர்க்க வைத்திருந்தாள். 3 ஆண்டுகள் படிப்பிற்கு பிறகு மேலே படிக்க வைக்க முடியாது என்று விட்டார் சொக்கலிங்கம். முல்லை பிடிவாதமாக படிக்க அனுப்பியே ஆக வேண்டும் என்று சண்டையிட கொடியே அதில் தனக்கு விருப்பமில்லை என்று விட்டாள். தன்னால் தமக்கைக்கும் தந்தைக்கும் இடையே சண்டை வர வேண்டாம் என்பது அவளின் எண்ணம். அது மட்டுமல்ல, தந்தையின் சொல்லே அவளுக்கு வேதவாக்கு. கொடியே வேண்டாம் என்று விட அதற்கு மேல் முல்லையாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த விஷயத்தில் கொடியின் மீதும் பெரும் வருத்தம் உண்டு முல்லைக்கு. இது மாதிரியான செயல்களே சொக்கலிங்கத்தின் மீது மேலும் மேலும் அவளின் வெறுப்பை வளர்த்தது. படித்த பிறகு வீட்டோடு முடங்கி போன கொடிக்கு அவர்கள் ஊரில் இருக்கும் சின்ன நூலகமும் இந்த நாவல்களும் தான் உலகமாகி போனது. அவற்றை எல்லாம் நினைத்து பார்த்தபடியே முல்லை அங்கிருந்த புத்தகங்களின் ஏடுகளை புரட்டி கொண்டிருந்தாள். அப்படி அவள் புரட்டி கொண்டிருக்கும் போது ஒரு புத்தகத்திலிருந்து சிறிய வெள்ளை காகிதம் ஒன்று கீழே விழுந்தது. மெல்ல அதை தன் கைகளில் எடுத்தவள் அதை பிரித்து படிக்க துவங்கினாள். அவசரம், இன்றிரவு மூங்கில் காட்டிற்கு வரவும் என்றதோடு முடிந்திருந்தது அந்த செய்தி. அதை கண்டதும் அவளின் மூச்சே நின்று போனது. ஆம், நின்றே போய்விட்டதுதான். இது உண்மை என்றால் நிச்சயம் கொடியின் மரணம் கொலைதான், கொலையேதான். அவளின் குழந்தை முகத்தினை, துள்ளல் சிரிப்பினை, கொஞ்சம் மழலை மொழியினை கண்ட பிறகு யாருக்கேனும் அவளை கொல்ல தோன்றுமா? ஆனால் கொன்றுதானே இருக்கின்றனர். யார் யார் அவளை கொன்றிருப்பார்கள்? எதற்காக? கேள்விகளும் அழுகையும் வெடித்து கிளம்ப அதை தடுக்க இயலாதவளாக தரையில் மண்டியிட்டு அமர்ந்து கதறத் தொடங்கியிருந்தாள் முல்லை. கதையோட அடுத்த அத்தியாயத்தை நாளைக்கு கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட அடுத்தடுத்த பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுவரை என்னுடன் இணைந்திருந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.